மாசத்தின் சொல்றான், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்றார். மக்களை பாதுகாக்க ஒரு படை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் படைதான் என் இடத்திற்கும் வளத்திற்கும் கேடு வந்தால் பேரரணாக நின்று நாங்கள் காப்போம் என்கிற ஒரு அரசியல் பெரும்படைதான் நாம் தமிழர் கட்சி. அதனுடைய உழவர் பாசறை. இப்ப இவங்க யாருமே நெடுவாசல் இருக்கிறவங்களோ கதிராமங்கலத்தில் இருக்கிறவங்களோ எனக்கு ஓட்டு போடல. ஆனாலும் நான் தான் ஒருவரா நெஞ்சோடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்? நாங்க ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் உங்க வாக்குக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், வருங்கால தலைமுறை பிள்ளைகள், எதிர்கால நல் வாழ்க்கைக்கானவர்கள். இவங்க 10ஆம் 12ஆம் படிச்சு வர்ற காலத்துல நாங்க அதுக்குள்ள அதிகாரத்தை கைப்பற்றிடுவோம். அப்படி தவறிச்சுன்னா இவன் கல்லூரி வர்ற காலத்திலேயாவது கைப்பற்றிடுவோம். என் மண்ணை கெடுக்கிற, என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற எந்த திட்டமும் என்னுடைய பேசியவரோடு குறிப்பிட்டாங்களே, ஏன் கேரளால அணுல இல்ல? ஏன் மீத்தேன் ஈத்தேன் அங்க எடுக்கல? அங்க இல்லையா? இருக்கு. ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? அங்க பெத்தவனே அப்பனா இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க மத்தவன் 50 வருஷமா நம்ம மத்தவனே ஆண்டுகிட்டு இருக்கான். அதான் பிரச்சனை. இப்ப இருக்கிற நம்ம ஆளுங்க எடுபிடிகளா இருக்கு. அலிபாபா அம்மாவும் அம்மாவும் 40 திருடர்களும். அப்ப அம்மா இல்ல, வெறும் 40 திருடர்கள் மட்டும் இருக்கு. முதல்ல ஒரு பாஸ் இருந்து கொள்ளையடிச்சு இருந்தாங்க. பாஸ் இல்ல, கொலைக்காரன்ட்டே அதெல்லாம் போயிடுச்சு. அவன் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கற்றறிந்த என் தம்பி தங்கைகளுக்கு, அறிவார்ந்த சொந்தங்களுக்கு சொல்லுவேன், இந்த அதிகாரம் என்பது மக்களுக்கானது இல்லை. இது மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் நலத்திற்கான அதிகாரம். எனவே இந்த அதிகாரத்தை தகர்த்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அதிகாரத்தை நிறுவுகிற வரை நமக்கு விடுதலை இல்லை, உறக்கம் இல்லை, ஓய்வில்லை. அதனை எல்லாம் கவனிச்சுக்கணும். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம போராடிட்டோமே 110 நாளா நெடுவாசல்ல, 30-40 நாளைக்கு மேல இங்கே கதிராமங்கலத்துல காதல பஞ்சு வச்சு சுத்திட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணணும்? மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசை கையில் எடுக்கிறே தவிர வேற வழி. வேற என்ன வழி இருக்குது? ஒரு மாற்றம் இல்லைங்க. எந்த நம்பிக்கையில உங்க பிள்ளைகள் சொல்றோம், ஒரு நாள் நாங்கள் பேசுகிற என் தாய்மொழி தமிழுக்கு வலிமை இருந்தால், அது சத்திய மொழியாக இருந்தால், நாங்கள் நேசிக்கிற தலைவன் பிரபாகரன் என் மண்ணை மக்களை நேசித்து என்பது உண்மையாக இருந்தார். எனது முன்னோர்கள் நீண்டடைய வரலாற்று பெருமை கொண்ட அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் கரிகால் பெருவளத்தானும் இப்படி எங்கள் பாட்டனும் முப்பாட்டனும் இந்த மண்ணை மக்களை நேசித்து வாழ்ந்தது உண்மை என்றால், சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாள் இந்த நிலத்தை வெல்லுவோம். நீ வேணா எழுதி வச்சுக்க, ஒரு தாள் எழுதி வச்சுக்க, நாம் தமிழர் கட்சி வெல்ல போகுது, அப்படி வெல்லுவாம்ல பதவி ஏறிடுவாங்க கொண்டிருக்கேன்னு சொல்லு. குழாயை கழட்டிட்டு போலேன்னா நான் தூக்குல தொங்குறேன். அவன் கிளம்பிடுவான். ராவோட ராவா எங்கால போய் பிடிங்கி போட்டுருவேன். இப்ப உன்னை அடிக்கிறதுல போலீஸ், அப்புறம் அவனை அடிக்க. அதுக்கு ஆள் உட்காரணும்பா. அப்படி ஆள் உட்காரணும். அது ரொம்ப முக்கியம். அதான் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று. அதிகாரம் மிக வலிமையானது. எங்கள் அதிகாரம் எங்கள் மக்களுக்கானது. இதை விட ஒரு கேவலம் இருக்கா? என் ஊரை காப்பாத்தி கொடுங்கன்னு பச்சை பிள்ளை கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்துட்டு மான தமிழ் மக்கள் மண்ணில் தூக்கம் உனக்கு வந்துச்சுன்னா, நீ என்னடா நல்லா ஆத்தாளுக்க படங்கு பிறந்தவன், நீ என்ன மான தமிழச்சி மாறல பால் கொடுக்கலாம்? என்ன நீ பெண்கள் கண்ணிலே கண்ணீர் வரக்கூடாதுன்றான். பெண்
குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் கதறுது தாய் நிலத்தை காப்பாற்று. எல்லாம் கொடுமையாய் போச்சு. எல்லாம் தான் பேசுறோம், எல்லாம் நடக்குது. கடைசியா 2000 ரூபாய்க்கு எதிர்காலத்தை நாட்டை வாழ்க்கையை அடமான வச்சு படுத்து. அந்த துரோகத்தை நீங்க செஞ்சிடாதீங்க. இந்த பச்சை பிள்ளைகளுக்கு மேல சொல்றேன் நான், என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னா பேசாத. உனக்கு அருகதையே கிடையாது. ஓட்டுக்கு காசு வாங்கினவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்? ஊழல் லஞ்சத்தின் பிறப்பிடமே வாக்குக்கு காசு வாங்குறதா. உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறவன் 1000 கோடி சம்பாதிக்க முடியுங்கிற துணிவுல தான் கொடுக்குறான். நீதான் அந்த ஊழல் லஞ்சத்தின் விதையே. ஒரு தடவை காசை வாங்கிட்டு இந்த தடவை கால் நடக்கிற செருப்பு கட்டி நீ அடி, இந்த நாடு மாறலைன்னா நீ என்ன கேள்வி. எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறான். இதுல போயிட்டு இன்னும் வந்துட்டு அவே வரணும், இவே வரணும், ஓட்டு காசு கொடுக்கணும், அது என்ன வருவேன்.